அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா எக் பஜ்ஜி பார்க்கலாமா? 3 முட்டையை நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை பட்டை, 2 லவங்கம், 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தூள் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் உப்பு, 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், ஃபுட் கலர் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப வாட்டர் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி திக்காக வந்த பிறகு நம்ம இது வச்சிடலாம். நம்ம பாயில் பண்ண எக்கை 2 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு கார்னிஷ்க்காக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த மசாலாவில் நம்ம கட் பண்ணி வச்ச எக்கை போட்டு நல்லா மசாலா ஃபுல்லாக அது மேலே படுற மாதிரி நல்லா கோட்டிங் போல திக்கு லேயராகவே நீங்கள் பண்ணுங்கள். அது முட்டை எடுத்து நம்ம ஆயிலில் போட்டுக்கலாம். 1 by 1 நம்ம எல்லா முட்டையும் நம்ம இதே மாதிரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 by 1 போட்டுக்கலாம். பார்த்து போடுங்க, தெறிக்க போகுது. அதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி 1 by 1 எடுக்கலாம். நான் இதில் ஆப்போ சோடா போடலை, அதனால் கொஞ்சம் லைட்டாக உப்பாம தான் இருந்துச்சு. நான் ஆப்போ சோடா இதில் சேர்க்கல. அதுக்கப்புறமா நம்ம டேஸ்டியான மசாலா எக் பஜ்ஜி ரெடி. நீங்கள் செஞ்சு பாருங்கள். கெச்சப் வச்சும் சாப்பிட்லாம், சட்னி வச்சும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.